அன்பாளன் இந்த அனைத்து நல்ல வளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் யூஜிபிஜி ஆசிரியர் பார்த்திங்கன்னா தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எங்கன்னு பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் பார்த்திங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்குது. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா எந்த கிளாஸ்லேருந்து எது வரைக்கும் கேட்டிருக்காங்கன்னா எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸுக்கெலாம் டீச்சிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க, இது எப்படி அப்ளை பண்ணோம், எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். அதேமாதிரி மியூசிக்கு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் டீச்சிங் ரிலேட்டடாக படித்த இந்த எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கான அதுக்கான திறமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 35,000 ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி ஆசிரியர் ஜாப்லாம் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். யூஜிபிஜி ஆசிரியர் பார்த்திங்கன்னா தேவை கிளாஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். எதெல்லாம் பார்த்திங்கன்னா 10th, 11th, 12th இந்த ஸ்டாண்டர்டுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன சப்ஜெக்டில் வேணும்னா ஃபிசிக்ஸு, அதே மாதிரி மேக்ஸ் கேட்குறாங்க, கெமிஸ்ட்ரி, பயோ பாட்னி, அதே மாதிரி ஜுவாலஜி, அக்ரி, காமர்ஸு, அதே மாதிரி எக்கனாமிக்ஸு இந்த சப்ஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா டீச்சிங் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சப்ஜெக்டில் நீங்கள் பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல திறமை இருக்கணும். பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மார்க் எடுக்கணும். மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த திறமை இருந்துச்சுன்னா உங்களுக்கு 35,000 சம்பளம் கொடுக்குறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பிஜி நீங்கள் படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஜி வித்து எம்எட், பிஎஸ்சி படிச்சிருக்கலாம். அதே மாதிரி அப்படி இல்லைனா நீங்கள் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி வித்து இல்லைனா வித்தவுட் பார்த்திங்கன்னா பிஎட் படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எம்எஸ்சி படிச்சிருந்தாவே போதுமானது. அப்படி நீங்கள் எம்எஸ்சியோட நீங்கள் பிஎட் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பார்த்திங்கன்னா பிஜி வித்து எம்எட் படிச்சிருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைனா நீங்கள் பிஎஸ்சி இல்லைனா எம்எஸ்சி எது படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த வேகன்சி பார்த்திங்கன்னா டாக்டர் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பிஹெச்எம்எஸ் படிச்சிருந்தா இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் மேனேஜர் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த அக்கௌண்ட் மேனேஜருக்கு நீங்கள் பிகாம் சிஏ பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாவே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா டீச்சிங் எடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் யூஜியும் படிச்சிருக்கலாம், பிஜியும் படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட நீங்கள் பார்த்திங்கன்னா பிஎட் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா பிஎட் படிக்கலனாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நீங்கள் தாராளமாக பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீச்சிங் கேட்டிருக்காங்க. அதுக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷு, அதே மாதிரி மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு இதோட பார்த்திங்கன்னா நீங்கள் யூஜி, பிஜியில் பார்த்திங்கன்னா பிஎட் படிச்சிருக்கலாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேம் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு பார்த்திங்கன்னா டிகிரி வித்து இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி டிகிரினா பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கலாம், எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கலாம். அதோட நீங்கள் பார்த்திங்கன்னா பிஎட் படிச்சிருக்கலாம், இல்லை படிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் சொல்லி கொடுக்க போகிறீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மியூசிக்கில் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த மியூசிக் கிளாஸுக்கு நீங்கள் எடுக்க தெரிஞ்சுக்கணும். அதேமாரி மியூசிக்கில் ஃபீமேல் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஆண்கள் கிடையாது, ஃபீமேல் மட்டும்தான் பார்த்திங்கன்னா மியூசிக்கு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5ஆவது வரைக்கும் கேட்டுக்கிறது. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருந்தா போதுமானது. நீங்கள் எல்கேஜி, யூகேஜிக்கெலாம் பார்த்திங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா யூஜி படிச்சிங்களா, எல்கேஜி இந்த மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா ரிக்குவயர்மெண்ட் பொறுத்து அவங்களை சேஞ்ச் பண்ணி விடுவாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சம்பளம் விவரம் கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா 6ஆவதுலேருந்து 12th வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில கேட்டகரி பார்த்திங்கன்னா பிரிக்கிறாங்க. 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா நல்ல திறமை, நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நல்ல திறமை வாய்ந்தவங்களாக இருந்தால் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 35,000, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா 32,000 கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட் லெவலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை விட மிட் லெவலாக இருந்தால் 30,000 சம்பளம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட் 4th லெவலாக இருந்தால் உங்களுக்கு 20,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 30,000 சம்பளம், மினிமம் பார்த்திங்கன்னா 25,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் பிஜி வித்து பார்த்திங்கன்னா பிஎட்லாம் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் வருஷம் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிங்களா அடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் பார்த்திங்கன்னா பிரின்சிபலாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிங்களா உங்களை பார்த்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டு இப்போ மேக்ஸ்னா மேக்ஸு, தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களை ஹெட்டாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு ப்ரமோஷனும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்களா பிரின்சிபலு, அதே மாதிரி
வைஸ் பிரின்சிபல் போடுவாங்க, அதேமாரி அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க. 6ஆம் வகுப்புலேருந்து நீங்கள் 8ஆம் வகுப்பு வரை வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மாதம் சம்பளம் 20,000 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 14,000. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளாஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 14,000 சம்பளமா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கேஜி, அதாவது கேஜிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜி யூகேஜின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 14,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்கேஜி யூகேஜி அதேமாதிரி 5ஆவது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 14,000 சம்பளம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இன்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகணும் எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கு 10 5 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. விருப்பம் உள்ளவன், தகுதியும் விருப்பமும் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கலந்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா எங்கே கலந்துக்கணுன்னா இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி எங்கே நடைபெறுனா சாரதா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கலவாய் ரோடு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெஞ்சி, இது வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. பின்கோடு வந்து பார்த்திங்கன்னா 604202ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் சேர்ந்து அங்கே இருக்கிறவங்களை காண்டாக்ட் பண்ணிங்களாவே வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸிபலை காண்டாக்ட் பண்ணிங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுப்பாங்க. சரி, இன்டர்வியூ எப்படி இருக்கும், எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. யாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. உங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு ஃபஸ்ட்டு கொண்டு போய் விட்டுருவாங்க. எங்கே விடுவாங்கன்னா நீங்கள் 10th 12th எந்த கிளாஸுக்கு நீங்கள் டீச்சர் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த கிளாஸில் கொண்டு போய் விட்டு கிளாஸில் மாணவர்கள் இருப்பாங்க. அந்த மாணவர்களுக்கு உங்களை கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து அந்த நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் கொடுத்து இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் கிளாஸ் எடுக்கணும். அந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் ஏதாவது டவுட் கேட்டாங்களா அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புரியும்படி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் புரிஞ்சுன்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங் இருக்கும். அதுதான் இன்டர்வியூ. மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. நீங்கள் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த பிரின்ஸிபல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவர்கள்ட்ட போய் கேட்பாங்க, எப்படி கிளாஸ் எடுத்தாங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை செலக்டாக ரிஜெக்ட் பண்ணுறதான முடிவு பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாணவர் கையில் இருக்குது. அதனால் மாணவர்களுக்கு புரியும்படி நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க 9487229585. இன்னொரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9840772765. இன்னொரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9677351345. இந்த 3 நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்னா காலையில் 9:30லேருந்து நான் மாலை வந்து பார்த்திங்கன்னா 4:30 மணிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 35,000 சம்பளங்கும் போது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். விழுப்புரம் மாவட்டமாக இருக்கட்டும், நீங்கள் வேறு மாவட்டம் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுதியாக அதேமாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கணும். அதேமாதிரி திறமை இருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் தாராளமாக விண்ணப்பிங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது நண்பா. நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணுறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.